தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதிகமான மனிதர்கள் 2 கட்டத்தை மறுக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் அந்த 3 கட்டத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 3 கட்டத்தையும் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறார்கள். மறுப்பவர்கள் அதிகமாக இருப்பதனால் அது இடம்பெறாது என்று யாரும் கருதிவிடக்கூடாது. முதலாவது தான் தாருத்துன்யா, இந்த உலகத்துடைய கட்டம். இரண்டாவது தாருல் பர்ஸக். தாருல் பர்ஸக் என்றால் அது திரையுலகம், அது யாருக்கும் என்னவென்று விளங்காது. மூன்றாவது உலகம்தான் தாருல் ஆஹிரா. தாருத் துனியா எதுவரைக்கு போகும் என்றால், குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் பார்த்தால் அது இறந்த காலத்தில் தான் பேசியிருக்கிறது. அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, வந்துட்டு அது அல்லாஹ் அப்படிதான் சொல்றார். இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத் வந்து விட்டது, அல்லாஹுடைய வார்த்தை அது. அதா அம்ருல்லா, இறந்த காலம் முடிஞ்சு, உலகம் முடிஞ்சு. அதா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். எல்லாமே இறந்த காலத்துல தான் அல்லாஹ் சொல்றான், உலகம் முடிந்து விட்டது என்று. அந்த காலத்துல உள்ள இந்த 2 வாழ்க்கையையும் மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவங்க சொன்னாங்களாம் அது இப்பெல்லாம் வராது. அதுக்குத்தான் அல்லாஹ் சூரா மஆரிஜில சொன்னான், நாங்க அதை கிட்டத்துல பார்க்கிறோம். வனராஹு கரீபா, அவர்கள் பஈதா, தூரமாக பார்க்கிறார்கள். இப்ப முதலாவது தாருத் துன்யா, இரண்டாவது தாருல் பர்ஸக், மூன்றாவது தாருல் ஆஹிரா. இந்த 3ஐயும் நம்பிய ஒருவனுக்கு பேர் தான் முஸ்லிம். இந்த 3ஐயும் நம்பிய ஒருவன் பெருமை அடிக்க மாட்டான். இந்த 3ஐயும் நம்பிய ஒருவன் மனோ இச்சைக்காகவோ பணத்துக்காகவோ அரசியலுக்காகவோ உலகத்தில் வாழ மாட்டான். இந்த 3ஐயும் நம்பிய ஒருவன் மிக கவனமாக உலகத்தில் வாழ்வான். இந்த 3 வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒரு சூறாவில் சுருக்கி இருக்கின்றார். இந்த தாருத் துனியா, தாருல் பர்ஸக், தாருல் ஆஹிரா, இந்த 3 வாழ்க்கையையும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சூறாவுக்குள் அல்லாஹ் சுருக்கி விட்டார். என்ன சூரா? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم. இந்த ஒரு சூறாவுக்குள் அல்லாஹ் இந்த 3 வாழ்க்கையும் அல்லாஹ் சுருக்கி விட்டார். முதலாவது தாருத் துன்யா. அல்லாஹ் சொல்றான், துனியாட என்ற உங்களோட நிலைமை என்ன தெரியுமா? பாருங்க, முஸ்லீம் ரோட்லான் போறான், சாப்பாட்டுக்கு போறான், தொழுகையை மறந்துட்டான் மனிதன், எல்லாத்தையும் மனிதன் மறந்துட்டான். ஏன் மறந்தான் என்று தெரிய அல்லாஹ் சொல்றான், உன்னை மறக்கடித்தது அல்ஹாகுமுத் தகாசுர். தகாசுர் உன்னை மறக்கடிக்க வைத்து விட்டு. தகாசுர் என்றால் என்ன? ஒவ்வொன்றிலும் அதிகத்தை தேடுவது உங்கள் எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. இன்றைக்கு யாருக்கு சாப்பாடு போதுமான அளவு இருக்குது? அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார், அல்லாஹ் நல்ல வீட்டை தந்திருக்கின்றார், அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கின்றான். சிந்தனை என்ன தெரியுமா? பேர பிள்ளைக்கு சம்பாதிக்கிற சிந்தனை, பிள்ளைக்கு சம்பாதிக்கிற சிந்தனை உங்களெல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டு. இதன் தாருத் துன்யா.
எதுவரைக்கும் மறக்கடிக்க வைக்கும்? ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், அடுத்த வாழ்க்கை பர்ஸஹ், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான். கபறுகளுக்கு எப்ப நீங்க வருவீங்களோ உங்களோட சிந்தனை அதோடு முற்று பெறும். கபருக்கு போன ஒருத்தருக்கும் அந்த சிந்தனை இல்லையே, அந்த சிந்தனை இல்லை. கபர் அடைஞ்சிட்டா சார், இந்த உடம்பிலிருந்து உயிர் இந்த கட்டையிலிருந்து பிரியும் வரைக்கும் தான் அவ்வளோ சிந்தனை. இடம் மாறுது. தாருல் பர்ஸஹ் இரண்டாவது வாழ்க்கை. அதனால தான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாருல் பர்ஸஹ் என்ற கபருடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கும். அடிக்கடி இந்த சூறாவை ஓதும். எங்கட முழுதுக்கும் ஷைத்தானுடைய முழுது அட்டகாசத்துக்கும் தீர்வு தரும் இந்த சூறா. தாருல் பர்ஸஹ் என்ற இந்த வாழ்க்கையை நம்மட மூதாதையர்கள் அடைஞ்சிட்டாங்க. சிலருடைய வாப்பா அடைஞ்சிட்டாங்க, உம்மா அடைஞ்சிட்டாங்க, மாமி அடைஞ்சிட்டாங்க, மாமா அடைஞ்சிட்டாங்க, நானா அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு தாருல் பர்ஸஹ்? நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, ஃபிரௌனை பத்தி வருது. ஒவ்வொரு நாளும் ஃபிரௌனை போர்னையில போட்டு எடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். ஆனா ஈஜிப்டுக்கு போய் கைரோல போய் ஃபிரௌன்ட பொடியை பார்த்தா விளங்காது. ஹதீஸ்ல எவ்வளவு இருக்குது? கபருளுக்கு நெருப்பு, தொழாதவண்ட கபர் என்ன 10. பாம்பு, நீங்க 10 வருஷத்துக்கு முந்தைய அடக்கின கபரை தோண்டி பாருங்க, உடம்பு இருக்கா சில நேரம். தாருல் பர்ஸஹ் திரை உலகம், அது மூளைக்கு படாத உலகம். அப்ப கபரு என்ற ஒரு வாழ்க்கை, அது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல இல்லை. அதுக்கு முந்தி செய்ய வேண்டியதை செய்து கொள்ளும். இன்றைக்கு கபருடைய வாழ்க்கைய உலகத்தில் அதிகமானவர்கள் மறுக்கிறார். ஏன்? புத்திக்கு படுது இல்லையா? நாங்க புத்திய போடுறாக்கள் இல்லை. எல்லாத்திலையும் புத்திய போட்டோம்டா புத்தி பழுதாயிரும் கடைசியில். அல்லாஹ் சொல்றான், உங்களோட முழு சிந்தனைகளும் முறியடிக்கப்படும் நேரம் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரைந்தார். அதனாலதான் இந்த சிந்தனையை அதிகமாக்க நாங்க ஜனாசாக்கள் குளிப்பாற்ற இடங்களுக்கு போகும், கபரு தோன்ற இடத்துக்கு போகும், ஜனாசா அடக்கப்படும் பொழுது கலந்து கொள்ளும். அப்ப இந்த சிந்தனைகளுக்கு பிறக்கும் அதிகமா. ஜனாசாவுக்கு கண்ணை மூடி விடும், ஜனாசாவுடைய சட்ட திட்டங்கள்ல கலந்து கொள்ளும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் இமாம் முஸ்னி, பெரிய இமாம், ஊர்ல எங்க ஜனாசா குளிப்பாட்டினாலும் போயிடுவார், போய் நின்றுவார். போய் நின்று தன்னை பார்த்து பேசுவாராம், ஒண்ட உடம்பா இருந்தா எவ்வாறு இருக்கும்? அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா? அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா? ஜனாசாவை குளிப்பாற்றுறது இது எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாற்றுறது. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினா ஹதீஸ்ல வந்து இருக்குது, மன் கஸ்ஸல மையித்தன். நீங்க போய் நின்று மாஸ்க போட்டு, சிலவங்களுக்கு வாசம் பிடிக்காது, அத்தரை போட்டு ஜனாசா உண்ட குளிப்பாட்டு இருந்து ஃபகதம அலைஹி, அவருடைய குறை எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க. இப்ப ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது குறைகள் விளங்கும். அந்த குறையை நீங்க வாய துறக்கல்ல வெளியே. கஃபரல்லாஹு 40 மர்ரா, அல்லாஹ் உங்களை 40 தடவை மன்னிச்சிருவார். 40 தடவை உங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? நபியுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சக்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வசிய செய்திருந்தாங்க, என்ற ஜனாசாவை என்ற கணவன் தான் குளிப்பாட்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது அலி ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற சைட் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? ஆண்கள் குளிப்பாட்ட இல்லை,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசியத் செய்தாங்க, என்ற ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் தான் குளிப்பாட்ட வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குளிர்காலம் குளிச்சிட்டாங்க, அதுல காய்ச்சல், வஃபாத் ஆயிட்டாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் தான் உடம்ப கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டிட்டு சஹாபாக்கள்கிட்ட செய்தி அனுப்பினாங்க, குளிர்காலமாக இருக்குது, கணவனையும் குளிப்பாட்டிட்டேன், குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, சுன்னத், அது ஃபர்து அல்ல. குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னத். யார் குளிப்பாட்டினது? நாங்க எங்கட மனைவியோட பேசுறதும் இல்லை இதை பத்தி. வீடுகளில் பேச பயம், அவ்வளோ உயர்ந்த அமல். ஜனாசாவை குளிப்பாற்று, அதான் சொல்ல வர, குளிப்பாட்டினாலே 40 தடவை அல்லாஹ் மன்னிக்கிறார். அடுத்தது கஃபன் செய்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஃபன மையிதன், யார் ஒரு மையத்தை கஃபன் செய்வாரோ, கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வ இஸ்தபரகின் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்துடைய பட்டாடையால் அணிவிப்பார். எல்லாரும் போக மாட்டாங்க கஃபன் செய்ய, நன்மையை விளங்கினோம் முன்சஃப்ல நிற்பார். சரி, ஒரு மையத்தை குளிப்பாட்டிட்டோம், கஃபன் செஞ்சோம், எங்களுக்கு மவுத் வந்துருமா உடனே? அப்படி இல்லையே. மையத்தை மவுத்தை பத்தி பேசிட்டோம், எங்களுக்கு மவுத் வந்துருமா? அப்படி இல்லையே. சில ஊர்களில் இன்றைக்கு சொல்றாங்க கஞ்சாவாம் குடுவாம். ஏன்? வாலிபர்களை பழக்கம் இல்லையே. நிர்வாகங்கள் அப்படியே இருக்குது, ஒன்றும் தெரியாத தோது மாதிரி. பிள்ளைகள் எடுத்து ஒரு 50 பேர் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது, ஒரு 50 பேர் எடுத்து கஃபன் செய்ய பழக்கிறது, ஒரு 50 பேர் எடுத்து கபர் தோண்ட பழக்கிறது, சாராயத்தை கொடுத்தா கபரை தோன்றது. முந்தி இருந்த முறை இதுதான். ஊருடைய நிர்வாகம், ஊர்ல இருக்கக்கூடிய ஏலவல் முடிச்ச பிள்ளைகள், சும்மா சுத்தி தெரியுது பிள்ளைகள், என்ன செய்யறன்னு தெரியா. கஞ்சாவுக்கும் குடுவுக்கும் சட்டம் ஏற்றி என்ன செய்ய? நீங்க குடு அடிச்சா தொழுவிக்க மாட்டோம், அடக்க மாட்டோம், இது மாட்டு சட்டமே. இது இஸ்லாம் சொன்ன சட்டம் இல்லை. எப்படி எல்லாம் திசையை திருப்புறது தானே இஸ்லாம். பாவத்தில் போகாம பிள்ளைகளை நலவுடைய வழியை காட்டுறது தான் இஸ்லாம். எந்த ஊர்லையும் ஜனாசா அமைப்பு ஒன்று இல்லைண்டா எல்லாமே நாரிடும். ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்லையும் இதை ஆரம்பிக்கும். வாலிபர்கள் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது, கஃபன் செய்ய பழக்கிறது. இதோட நன்மைகள் என்ன? இப்ப எங்களுக்கு பேசக்கொள்ளே ஆசை வருமா இல்லையா? இதுக்கு பிறகு ஒரு ஜனாசா விட்டு வைக்கப்படாது. நாங்க அது மாதிரித்தான் அந்த பிள்ளைகளுக்கு பேச பேச ஆசை வரும். இரண்டாவது கஃபனுடைய நன்மை. மூன்றாவது, ஒரு ஜனாசாவை கபருளுக்கு அடக்கினா உள்ள நன்மை என்ன தெரியுமா? இப்போ ஓட்டமாவாடி மக்கள் அந்த நன்மை எடுத்துட்டாங்க. எங்கட ஊர்கள்லையும் ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன் வரோம் நாங்க. இதுல பணம், இதுல அரசியல் ஒன்றும் பாத்திரப்படாது. இது ஈமான், நன்மைக்கு செய்யற வேலை. இன்றைக்கு காதி கோட்டை இழக்கிற நேரம் வந்திருக்குது. ஏன் காரணம் சொல்ல வரல நான், அதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கு. அதே மாதிரி தான் எங்கட உரிமைகள், அல்லாஹ் தந்த நியமத்துகள்ல நாங்க சண்டை பிடிச்சிடக்கூடாது. இந்த நாட்டில் ஒற்றுமையாக ஒரு ஜனாசாவை அடக்கினா, நபி அவங்க சொன்னார்கள், மன் ஹஃபர மையிதன் கப்ரன், ஒரு ஜனாசாவை கப்ரில் அடக்கினால், அதில் மறைத்து வைத்தால், ஃபஅஜன்னஹு ஃபீஹி அஜ்ரல்லாஹு மினல் அஜ்ரி கஅஜ்ரி மஸ்கனின் அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா. என்ன கூலி தெரியுமா? நீங்க ஒரு ஆளுக்கு கியாமத்து வரைக்கும் வாழ்றதுக்கு ஒரு வீடு செஞ்சு கொடுக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? ஒரு வீடு கட்டி கொடுத்தா இதே கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கினா